வணக்கம். ரோட்டேரியன் சண்முகசுந்தரம், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன், ஜிஎம்எஸ் அகாடமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூல். இப்போ நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் 2018 கேட்ட ஒரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 3 ரூட் இருக்குது, உள்ளுக்குள்ள ரூட் 4 இருக்குது. பார்க்க வித்தியாசமாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம் நமக்கு தெரியும். 2 இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு 2 இருக்குன்னு அர்த்தம், இங்கே ஒரு 2 இருக்குன்னு அர்த்தம், இங்கே ஒரு 2 இருக்குன்னு அர்த்தம். கொஸ்டின் மேலே என்ன இருக்குது? 64. இந்த 2, இந்த 2, இந்த 2, இந்த 2, இதைத்தான் இங்கே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 4. ஓகே தானே? இதை கட் பண்ணியாச்சு. 64 ஒவ்வொரு கொக்கிக்குள்ளே ஒவ்வொரு நம்பரால் கட் பண்ணியாச்சு. 4. இந்த இடத்துல என்ன இருக்குது? 4 பவர் 4. 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஆன்சர் என்ன வந்துடும்? 256. ரொம்ப ஈஸி. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிங்களா, கிராக் பண்ணணும்னு நினைக்கிங்களா, ஜிஎம்எஸ் அகாடமியுடைய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரா, அவருக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. இதுக்கு முன்னால் டிஎன்பிசி, பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் சம் ஒவ்வொரு சம்மாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரேண்டமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சாப்டர் வைஸாக பார்க்காம சும்மா ஏதாச்சும் ஒவ்வொரு சம்மாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரூட்டு 1 + 3 + 5 + எக்ஸட்ரா + 59 இது கேட்காங்க. இதில் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியது எல்லாமே ஒற்றைப்படை நம்பர், ஆட் நம்பர். இதுக்கு நார்மலாக செய்ய வேண்டியது, எப்பவுமே ஷார்ட்கட் மெத்தட் படிக்கிறதுக்கு முன்னால் நார்மலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மட்டமும் கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி 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 கேட்காங்க. அதனால் நம்ம நார்மல் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்கட் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா என்னது? ஒத்தப்பட நம்பரை கூட்டணும் அப்படின்னா L + 1/2 ஹோல் ஸ்கொயர். ரூட்டு இந்த ரூட்டுக்கு உள்ள இந்த ரூட்டு. அப்போனா இந்த ரூட்டும் ஸ்கொயரும் பிடிக்காது, ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆயிரும். என்ன வந்துடும்? L + 1/2. எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர். 59 + 1/2 = 60/2 30. இது நார்மலான மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் என்னது? இந்த மாதிரி ரூட் போட்டு கணக்கு வந்தால கடைசி நம்பரோட ஒரு 1 கூட்டுங்க, 2ஆல் வகுத்துருங்க. 59 1 60, 60/2 30. நன்றி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் இதுக்கு முன்னால் கேட்ட ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம். என்ன கேட்காங்க? ரூட் 64% ஈக்குவல் டு வாட்? இதான் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 8%, 80%, 800%, 0.8%. நமக்கு பார்த்த உடனே ரூட் 64னா ரூட்டோடைய வேல்யூ 8 தெரியும். டப்புன்னு 8% போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் 8% ஆன்சர் கிடையாது. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ரூட்டு 64னா பெர்சன்டேஜ்னாலே பை 100 தானே? 64/100. ஓகே தானம்மா? ஓகே. இப்போ இந்த ரூட்டை நான் வெளியில் எடுக்க போகிறேன். ரூட்டு 64ஓட மதிப்பு என்ன வந்துடும்? 8. ரூட்டு 100ஓட மதிப்பு என்ன வந்துடும்? 10. ஆனால் ஆன்சரில் பூராமே பெர்சன்டேஜ் இருக்குது. பெர்சன்டேஜ் வேணும்னா ஒரு 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அந்த மெத்தடில் 100ஆல் மல்டிபிள் பண்ணுதேன். பண்ணியாச்சுன்னா என்ன வந்துடும்? 8. இந்த 0 கட் பண்ணிட்டோம்னா 80%. ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? 80%. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.